அனைவருக்கும் வணக்கம். ஆண்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்தே பழகு. இதுல நண்பன், தோழன், பாய் பெஸ்டி, அண்ணனா பழகுறான், தம்பியா பழகுறான், நல்ல பையன் அப்படிங்கிற சர்டிபிகேட்லாம் வேணாம். ஆம்பளைனாலே ஆம்பளை தான். எங்களோட எண்ணங்கள் பூரா பெண்களை எப்படி கவரணும்னு தான் இருக்கும். அது எங்களோட பயாலாஜிக்கல் டிசார்டர். அதுக்காக நாங்க எல்லோருமே கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாங்க தப்பா பேசுனா பதிலடி கொடு, பயந்து ஓடாத. தலை குனிஞ்செல்லாம் நடக்க வேணாம். நெஞ்ச நிமிர்த்தி நடந்து பழகு. உன் தைரியம் தான் ஒரு கட்டத்துல உன்னை காப்பாத்தும். ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை உத்து பாரு. பெண்கள் இன்னும் அடிமைப்பட்டு தான் இருக்காங்க. அதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உன்னோட தகுதியை நீ உயர்த்திக்கணும். உன்னோட பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களை முழுமையா படிப்புக்காக மட்டுமே அர்ப்பணி. காதல்ங்கிற பேர்ல அவசரப்பட்டு உன்னோட கற்பை அழிச்சிக்காத. நீ எடை கொடுத்துட்டு அடுத்தவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கண்மூடித்தனமா உன் அப்பனையும் ஆத்தாவையும் நம்பாத. அவங்க நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க. இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். குறிப்பா கல்யாணத்துல. உன்னால கல்யாணம் வரைக்கும் உன்னோட காதலை கொண்டு போக முடியும்னா காதல் பண்ணு. இல்லைன்னா மூடிட்டு சும்மா இரு. நம்பிக்கை கொடுத்துட்டு அடுத்தவன் லைஃபை கெடுக்காத. உன்னோட கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் பத்தி யோசி. நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், குழந்தை பத்துப்போம், புருஷனுக்கு சோறாக்கி போடுவோம்னு யோசிக்காத. உன்னோட சொந்த காலில் நிற்க பழகு. கல்யாணம் வரைக்கும் அப்பனோட கால்லையும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட கால்லையும் நிற்க நினைக்காத. கடைசியா எதுவா இருந்தாலும் வாழ்ந்து காட்டு. நீ செத்துட்டா மட்டும் இங்க எதுவும் முடிஞ்சிட போறது இல்லை. இதை நான் உனக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மாமனாவோ மச்சனாவோ இல்லை நீ நல்லா இருக்கணும்னு சொல்லல. நீயும் உயிர் தான், நானும் உயிர் தான். உன்னை அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற எனக்கு தான் தெரியும் நீ எப்படிலாம் இருந்தா பொழைச்சிக்கலாம்னு. நன்றி.